இந்த வீடியோவில் நம்ம ஓபிஎஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ தெரியாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முன்னாடி டெக் சேனல். ஸோ நான் ஜோஷ்வா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது, அது எல்லாமே உங்களுக்கு சந்தேகங்கள் எதாவது செஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஃபஸ்ட் எபிசோட் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஃபுல்லாகவே பார்த்தா செட்டப் பற்றி எல்லாமே வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன வெப்சைட்னுமே நான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுமே சொல்லியிருக்கேன், வேணுங்கிறவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டுடியோ மோட் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டுடியோ மோட் ஆன் பண்ணோடனே பார்த்தா ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிக்கும். ஸோ ஸ்ப்ளிட் ஆனோடனே பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, இந்த சோர்ஸ் பார்த்தா நம்ம வந்து ஃபைல் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து நிறையா ஃபைல்ஸ் முதல்ல ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இமேஜுக்கு போகிறேன். ஸோ இமேஜ் போனோடனே ஸோ வழி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணால் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ப்ரௌசரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து அடுத்தடுத்த பார்ட் எபிசோட் 3ல் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம இமேஜ் போய்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இமேஜ் எடுத்தோடனே ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இனிமேல் பிளாங்காக வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம் ப்ரௌசர் போய்க்கும். என்னோட லோகோ, எங்களோட சேனல் லோகோ எடுத்துக்கிறேன். இதில் லோகோ எடுத்துக்கிறேன். ஸோ லோகோ எடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தா இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் இங்கே வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எனக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா ஷோ கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டானா ஹைட் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் அழுத்தினோம்னா, ஸோ டிரான்ஸ்மிஷன் ப்ரெஸ் பண்ணோம்னா டேட்டா இந்த பக்கம் வந்து ஸோ உங்கள் ப்ரோக்ராம் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ அதில் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து இதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்மிஷனில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்மிஷனில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னா, ஸோ நாம் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது ஸ்க்ரீன் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வந்து பார்த்தா இந்த பக்கம் ஸ்க்ரீன் டிரான்ஸ்மிஷன் இங்கே ஒரு தனியாக அந்த ஆடியோ மிக்சர் பக்கத்துலேயே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும் ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான். ஸோ இதுதான். ஸோ இதை வந்து நாம் இதில் இருக்கிறதா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். இதில் பார்த்தா ஸ்க்ரீன் டிரான்ஸ்மிஷனில் நம்ம வந்து இந்த ஸ்லைட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் ஸ்லைடு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேர்த்துக்கு ஃபேடுன்னு இருக்கும், இன்னொரு பேர்த்துக்கு கட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எதுனாலும் அந்த இது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபேட், கட் அண்ட் ஸ்லைட். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுமே நான் வந்து டிரான்ஸ்ஃபர்ஷன் பண்ணும்போது வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வேறு மாதிரி டிசைன் வேணும்னா ஸோ இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை நாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணால் அவங்களே கொடுத்த 5 விஷயங்கள் இங்கே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். இப்போதைக்கும் நான் வந்து ஸ்வைப் கொடுத்தாரு, ஸ்வைப். ஸோ ஸ்வைப் கொடுத்துட்டோன்னா இங்கே ஓகே இங்கே கேட்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன் பேர் ஸ்வைப். ஸோ இதே நீங்கள் வச்சுக்கிறீங்களா, வேறு பேர் வச்சுக்கிறீங்களான்னு அவங்க பெரியும் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஓகே கொடுத்துறேன். இப்போதைக்கும் கொடுத்தா வந்து டெமோ காமிக்கும். நீங்கள் வந்து எந்த மாதிரி என்ன சைட்லேருந்து அந்த ஸ்வைப் வேணும் அப்படின்னு வந்து டெமோ காமிக்கும். இப்போ வந்து நான் கீழேருந்து எனக்கு மேலே வேணும் அப்படின்னா டவுன். ஸோ டவுன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்வெப் ஆகும். ஸோ எனக்கு மேலேருந்து கீழே வரும்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ இவங்களே வந்து ஒரு ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரிவ்யூ படி நாம் எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குயிக் டிரான்ஸ்லேஷன் சைடில் இது நம்ம எதுவும் கிளிக் பண்ண வேண்டாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே கிளிக் பண்ணி நாம் வந்து ஸ்வைப் கொடுத்துடலாம். ஸோ ஸ்வைப் கொடுத்தோடனே ஸ்வைப் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தா நம்ம குயிக் டிரான்ஸ்லேஷன் வந்து மேலே, அது கீழே வந்து ஸ்லோவாக. எனக்கு இப்போ வந்து என்னோடய இமேஜ் எங்கள் லோகோ வருது. ஸோ இந்த லோகோ வந்து இங்கே இருக்குதா. ஸோ இது வந்து நம்ம ஸ்லோவாக கொண்டு வரணும்னா இது நம்ம இப்படி கொண்டு வரலாம். ஸோ ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும்னா அப்படியே பின்னாடி கொண்டு வந்தீங்கன்னா ஸ்லோவாக அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் நிறைய பேர் ப்ரோக்ராம் லைவ் பண்ணும்போது பார்த்தா அந்த ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது
ஸோ இங்கே வந்து நம்ம சோர்ஸ் பார்த்தாச்சு, ஸ்டுடியோ மோட் பார்த்தாச்சு, ட்ரான்சிஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தா ஆடியோ மிக்சர். ஸோ ஆடியோ மிக்சர் பொறுத்த அளவுக்கு நாம் சூஸ் பண்ணுறது தான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான் வந்து முன்னாடி வரும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே டெஸ்க்டாப் ஆடியோன்னு இருக்குது. ஸோ எங்கள் டெஸ்க்டாப் ஆடியோ சைடில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள். இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப் ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டிஃபால்ட்டான ஆடியோ வச்சுருக்கோம்னா, ஸோ நீங்கள் வந்து ஸ்பீக்கர் ஆடியோ வேணும், இல்லைன்னா ஹெட்ஃபோனோட ஆடியோ நான் வந்து கிளிக் பண்ணணுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆடியோ மிக்சருக்கு. இதில் இன்னொரு இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஆடியோ ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. ஸோ அட்வான்ஸ் ஆடியோ ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பக்கம் பேலன்ஸாக வேணும், ஸோ அது வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பக்கம் பேலன்ஸாக வேணும், ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் சைடு மட்டும் லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் மட்டும் நான் யூஸ் பண்ணுறது கேட்கணுன்னா லெஃப்ட் சைடில் கேட்கும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது மட்டும் கேட்கணும், ரைட் சைடில் கேட்கும். எனக்கு 2 பக்கமும் வேணால் 2 பக்கமும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆடியோ வால்யூம். ஸோ வால்யூம் வந்து நீங்கள் பெர்சென்ட்டில் வச்சுக்கோங்க. பெர்சென்ட்டில் இங்கே 100% இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் 200% செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மைல்டாக பேசினாலே கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் பேசுகிறேன்னா இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப ஹையரும், பட் நான் பண்ணி காமிக்கிறேன் மைக்கு தூரமாக வச்சு. இப்போ நான் பேசுகிறது பார்த்தா அப்படியே நான் வந்து இங்கே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆடியோ கிளாரிட்டி பார்த்தா பக்காவாக இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே லெவலை தாண்டி வந்து சவுண்டு கேட்டுருக்கு. நான் 100 பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆடியோ கிளாரிட்டி நீங்கள் தூரமாக வச்சு பேசினாலும் அந்த ஆடியோ கிளாரிட்டி கிளியராக கேட்குறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் சைட். ஸோ ஸ்க்ரீன் சைடில் இங்கே ஒரு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே எஸ் கேட்கும். ஸோ ஸ்க்ரீன் பக்கத்துலேயே ப்ளஸ்ன்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா ஆட் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஆட் ஸ்க்ரீனில் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அது வந்து அந்த பக்கம் ஓப்பன் ஆயிரும், இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கும். நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக எல்லாமே எனக்கு டூப்ளிகேட் ஸ்க்ரீன் வேணுன்னா நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணி இங்கே ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து டக்குன்னு இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொரு டக்குன்னு எனக்கு இந்த ஃபோட்டோ வேணால் நான் வந்து அடுத்த வீடியோ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன் 2 மாதிரி ஆட் பண்ணி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் அழுத்துனீங்கன்னா உங்கள் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுதான். ஸோ இது இப்போ வந்து நம்ம பார்த்தது ஸோ ஸ்டுடியோ மோட் பார்த்துட்டோம், ட்ரான்ஸ்லேஷன் பார்த்துட்டோம், சோர்ஸ் பார்த்தோம், ஆடியோ மிக்சர் அண்ட் ஸ்க்ரீன்லாம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் 3ல் பார்த்தா நம்ம வந்து ப்ரௌசர் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அதில் சில கோடிங்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கோடிங் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ எல்லாமே நம்ம எப்படி அந்த மீடியா சோர்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி பண்ணுறது அண்ட் கேமராவை எப்படி நம்ம வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது, ஃபோனில் இருக்கிற கேமராவை எப்படி நம்ம வெப்கேமாக லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ அது வந்து எபிசோட் 4ல் வரும் விர்ச்சுவல் கேம்னு. ஸோ இது வந்து பார்த்தா அடுத்த வீடியோவில் வந்து ப்ரௌசர் சோர்ஸ், ப்ரௌசர் இமேஜ், ஸோ டெக்ஸ்ட் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அது எல்லாமே வந்து நம்ம வந்து எபிசோட் 3ல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். ஸோ வைக்கும் பாய்.